வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். இந்த புது இடத்துல புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 1350க்கு மேற்பட்ட காலிப்பணிகளை கொண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த வீடியோவில் முழுக்க அந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது மூலமாகவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லைங்க, டெஸ்ட் பேட்ச் வித் டிஸ்கஷன், இது ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம். இதை தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான வேகன்சி வந்து ஒரு பல்க் வேகன்சி வரப்போகுது. இது தமிழக மாணவர்கள், முக்கியமாக காக்கியின் மீது காதல் கொண்ட தமிழக மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ இதில் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், 100% ரிசல்ட் ஓரியன்டான பேட்ச். சரிங்களா? இது முழுக்க 2010 2023 வரைக்கும் நடந்த எஸ்ஐயோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணியும் 6 to 12th நியூ புக்கை பேஸ் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து மாடிஃபை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அனைவரும் தோள்பட்டையில் சிங்கத்தை சுமப்பீர்கள். புரியுங்க? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்கள் முழுக்க உங்களை வந்து படிப்புக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. கம்பல்சரி இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய ஷெடியூலு ப்ளஸ் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து எஸ்ஐயோடைய எக்ஸாம் ஃபோக்கஸில் தான் இருக்க போகுது, வித் டிஸ்கஷனோட கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி அல்லது மார்ச்சில் வந்து என்ன பண்ணிவிடும், மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 80 days 90 days டைம் கொடுத்தாலும் நமக்கு வந்து மே ஜூனில் அதிகபட்சம் வந்து என்ன ஆகிடும், எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ இது வரைக்கும் படிக்கலாம்னு பரவாயில்ல, இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் படிக்க தொடங்குங்க. உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய டீம் வந்து தயாராக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1350 வேகன்சிஸ். சரிங்களா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிப்ரவரி 16 சரிங்களா? பிப்ரவரி 16 வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் ஆஃப்டர்நூன் 2:30 வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாகவும் நடக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ டோட்டல் டெஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31 டெஸ்ட்டு. இந்த 31 டெஸ்ட்டில் வந்து சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டு 28. நீங்கள் 6 to 12th புக்கை படிக்கணும், புக் பேக் படிக்கணும், ஒன்லைனர் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி சிலபஸில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் ஷெடியூலில் ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸ் வைஸாக வேர் டு ஸ்டடி பேஸில் பிரிச்சிருக்கும். நாங்கள் கொடுக்குற பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது, எல்லாத்தையும் வளவலும் படிக்க தேவையில்லை. சரிங்களா? வேர் டு ஸ்டடி பேஸில் முக்கியமான பாடத்தை மட்டும் கொடுத்துருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, புக் பேக் கொஸ்டினை வந்து கவர் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாக் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ டோட்டல் டெஸ்ட்டு 31, அதில் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டு 28 டெஸ்ட்டு, 2 ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஃபுல் மாடல் மாக் டெஸ்ட் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து நடக்கும். சரிங்களா? மொத்தம் 31 டெஸ்ட்டு. இந்த 31 டெஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4340 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸு, சயின்ஸு, முக்கியம் இங்கிலீஷு, இது 3 ஏரியாவில் நீங்கள் மற்றவங்களோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும். அப்படின்னா தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா இல்லையா? எக்ஸாம் படிக்க வரவங்க எல்லாருமே வரலாறு படிப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தா ஐஎன்எம் படிப்பாங்க, எல்லாருமே பாலிட்டி படிப்பாங்க. இது எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. யார் எடுத்தாலும் நான் முதல்ல ஐஎன்எம் படிக்கிறேன், பாலிட்டி படிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட், எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு. ஆனால் பாதிக்கு பாதி மாணவர்கள் வந்து எனக்கு மேக்ஸ் வராது, சைக்காலஜி வராது, சயின்ஸ் வராது, நான் தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் வராது, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஏரியாவெலாம் உங்களுக்கு லாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இதுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து என்ன பண்ணிருக்கோம், மாடிஃபை பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4340 கொஸ்டின்ஸில் வந்து மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி மட்டும் 1350 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 1350 கொஸ்டினும் முழுக்க சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபோக்கஸில் தான் கொஸ்டின் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணுறதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அப்போ ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து 500, பாலிட்டிக்கு வந்து ஒரு 500 கொஸ்டின், இங்கிலீஷில் வந்து 450 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்.
தமிழ் கொஷின்ஸ் வந்து 440 கொஷின், சயின்ஸில் வந்து 300 கொஷின், எக்கனாமிக்கில் ஒரு 300 கொஷின், ஜாகிரஃபியில் ஒரு 300 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ். சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் 4340 கொஷினுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது வந்து 6 to 12 சமச்சீர் புக்ஸ் சிலபஸ் பேஸ்டு டோட்டல் டாபிக்ஸ் 6 to 12ஆம் வகுப்பு வரை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை பாடங்களை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 672 பாடங்களை என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதில் தமிழில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 225 பாடங்கள், அதாவது மொத்தம் 45 இயல்கள். 6 to 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 இயல்கள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். சைக்காலஜியில் கேட்கக்கூடிய 10 கொஷினுக்கும் இந்த 45 இயலில் வர கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சயின்ஸில் வந்து மொத்தம் 123 டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். அதுவும் சயின்ஸில் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு தான் போட்டிருப்போம். இப்போ லைட்டுனா லைட்டு ஃபுல்லாக இருக்கும், சவுண்டுனா சவுண்டு ஃபுல்லாக இருக்கும், புரியுதா? பீரியாடிக் டேபிள்னா அப்படி ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சிலபஸ் வைஸாக பிரித்து நாங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அடுத்து ஜாகிரஃபியிலிருந்து மொத்தம் 70 டாபிக் கொடுத்துருக்கோம், ஹிஸ்ட்ரியிலிருந்து மொத்தம் 67 டாப்பிக்கு, பாலிட்டியிலிருந்து மொத்தம் 63 டாப்பிக்கு, மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியில் மொத்தம் 54 டாபிக் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கில் 34 டாப்பிக்கு, இங்கிலீஷில் 31 கிராமர் டாப்பிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 5 மந்த்து, அதாவது நவம்பர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து மார்ச் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மொத்தம் 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக உள்ள இந்த 5 மந்த்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 2010லேருந்து 2023 வரைக்கும் எஸ்ஏ எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி போட்டிருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு தெரியணும். 1. 2வது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதனோட ஸ்டாண்டர்ட் என்ன, பேட்டர்ன் என்ன, அதோட ரூட் என்ன, இதை மட்டும் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா போதுமானது. அந்த எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அப்போ இந்த ஷெடியூல் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணியும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் தாராளமாக குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி நம்பி இந்த டெஸ்ட் பேட்சை நம்பி நீங்கள் தாராளமாக இந்த 31 டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி என்ன பண்ணிடலாம், நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்க 2023 கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த 2023 கொஸ்டின் தான் நியூ பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் சரிங்களா? இப்போ வந்து சைக்காலஜியில் பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஸோ தமிழ் இருக்கா? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷில் வந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மேக்ஸுங்கிறது 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சைக்காலஜிங்கிறது உளவியல் சொல்கிறோமா இல்லையா, அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பகுதி அதான் பார்ட் பின்னு சொல்லுவாங்க. அப்போ 10 + 10 வந்து 20, 20 + 20 வந்து 40, 40 + 20 வந்து 60, மொத்தம் 60 கொஸ்டின். சரிங்களா? அப்போ எஸ்ஏ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளவியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜி பகுதிங்கிறது 10 தமிழ் கொஷின், 10 இங்கிலீஷ் கொஷின், 10 பியூர் மேக்ஸ் கொஷின், 10 சைக்காலஜி கொஷின். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. இது பேட்டர்ன் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் கொஷின் வேறு மாதிரி இருக்கும். அப்போ 2023 பேட்டர்ன் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கொஷின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க, பாட்டனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கொஷின் கேட்டிருக்காங்க, ஜுவாலஜியில் வந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட சயின்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 11, 14, 15, 20, 26 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 கொஷின். சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு 25லேருந்து 30 கொஷின் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த எஸ்ஏ எக்ஸாமில். ஸோ அப்போ சைக்காலஜி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின், சயின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 கொஸ்டினுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாலிட்டியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்கிலேருந்து ஒரு 3 கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து ஒரு 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகே சரிங்களா அதுலேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 140 கொஸ்டின்ஸுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இந்த டெஸ்ட் பேட்சுக்கு முக்கியமாக இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா எந்த புக்கு சார் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், எக்கச்சக்கமான மார்க்கெட்டில் வந்து கைடு இருக்குது, எதையும் வாங்கி வீணாக போயிடாதீங்க. சரிங்களா? ஆத்தென்டிக் சோர்ஸு, கோர்ஸ் சோர்ஸு, இது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னா அது ஸ்கூல் புக்கு தான். நீங்கள் பல ப்ரைவேட் அகாடமியில் புக்கு போட்டிருந்தாலுமே அவங்க எல்லாருமே எதை பேஸ் பண்ணி புக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான். அதில் இருந்தால் ஒன்லைனர் மாதிரி எடுத்து பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடியது ஆத்தென்டிக் சோர்ஸாக இருக்கணும், மெயின் சோர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அது ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஸ்கூல் புக்கு வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. இங்கே பாருங்கள் 6 to 10 சயின்ஸ் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், 6 to 10 சோசியல் சயின்ஸ் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும்,
11th 12th ஹிஸ்ட்ரி புக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் சொல்கிறோம்னா அதை ஃபாலோ பண்ணணும். 11th 12th எக்கனாமிக் புக்கு. 11th 12th சயின்ஸில் பாக்ஸ் கண்டென்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். 11th 12th ஜாகிரஃபியில் வந்து புக் பேக் கண்டென்ட்டு அப்புறம் புக் பேக் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் சைக்காலஜிக்கு நான் எதை சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனான ஒரு புக்கு தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிற ஆர்எஸ் அகர்வால் புக்கு. இது இப்போ தமிழ்லேயும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. அதேமாதிரி வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு இது தமிழ்லேயும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. காமனாக இந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காமனான புக்கு. சரிங்களா இல்லையா? இந்த புக்கு ரொம்ப அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புக்கு தான் வாங்கி படிக்கிறாங்க. ஆனால் இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் சைக்காலஜியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அந்த லெவலில் உள்ள கொஸ்டின் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியத்துலையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2010 2023 வரைக்கும் உள்ள அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்மளுடைய குருகுலம் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்லேயே நானே தொகுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே பிடிஎஃபாக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிலபஸ் இருக்குது, டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நானே வந்து என்ன பண்ணுறீங்க போட்டிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 2023 நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையுமே எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அதில் இன்னும் மைண்ட் விட்டால் உள்ளார போய்ட்டு எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்ட் ஏ. சரிங்களா? இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே மார்னிங் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேப்பர் நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா இல்லையா? அப்போ பேப்பர் 1ல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து 17 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 13, ஹிஸ்ட்ரியில் 11, ஃபிசிக்ஸில் 11, இந்தியன் பாலிட்டியில் வந்து 10, பயாலஜியில் 7, கெமிஸ்ட்ரியில் 4, டயட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து 4, எக்கனாமிக்ஸில் 3, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 80 கொஸ்டின். சரிங்களா? அப்போ பார்ட் ஏவில் 80 கொஸ்டின். 80 கொஸ்டினில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குங்கிறத ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷெடியூல் போட்டிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் படிக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இது மேலே புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், பேப்பர் 1ல் பார்ட் ஏ முடிச்சிட்டோமா, அதே பேப்பர் 1ல் பார்ட் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. சரிங்களா? மேக்ஸு, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்ந்தது தானே சைக்காலஜின்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் பார்ட் பியில் பியூர் மேக்ஸ் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் 10 கொஸ்டின். இந்த டேபிள் காலர் மாதிரி போட்டிருப்பாங்க, அது கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்கும். சைக்காலஜி கொஸ்டின்லாம் இப்போ தரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொஸ்டினே ஒரு பக்கத்துக்கு இருக்கும். சரிங்களா? அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும். உங்களுக்கு டைம் எடுக்கிற கொஸ்டினாக தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் பயிற்சி ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ டேட்டா இன்டர்பிரேஷன்லேருந்து 10 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 3 கொஸ்டின், மென்சுரேஷன்லேருந்து 2 கொஸ்டின், நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஸ்டின், அரித்மெட்டிக் ப்ராக்ரஸிலேருந்து 1 கொஸ்டின், ஜாமெட்ரிக்லேருந்து 1 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 1 கொஸ்டின். பியூர் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? இதிலிருந்து மட்டும் மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. நீ சைக்காலஜின்னொடனே அந்த ஏதோ நம்பர் சிஸ்டம் அந்த 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 பிக்சரைஸ் சம்மந்தமானது ஆட்மேன் அவுட்டு இந்த மாதிரி மட்டும் நினச்சிக்காதீங்க. பியூர் மேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் வைக்கிறான். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஜாமெட்ரிக்லேருந்து கேட்குறான். சரிங்களா? மென்சுரேஷன்லேருந்து கேட்குறான். மேக்ஸிமம் இந்த 2 ஏரியாலாம் நல்லா நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி பயிற்சி எடுத்தால் தான் இந்த ஏரியாவெலாம் போட முடியும். சரிங்களா? ஓகே. அதே வந்து பேப்பர் 1ல் பார்ட் பியில் சைக்காலஜி, அதாவது பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு சொல்கிறேன் தெரியுமா, சைக்காலஜி உளவியல்னு சொல்கிறேன் தெரியுமா, அந்த ஏரியாவிலிருந்து ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ்லேருந்து 2 கொஸ்டின், டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்லேருந்து 2 கொஸ்டின், வென் டயக்ராம்லேருந்து 2 கொஸ்டின், அரித்மெட்டிக் ரீசனிங்லேருந்து 2 கொஸ்டின், கோடிங் டீகோடிங்லேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ரேங்கிங்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிளட் அண்ட் ரிலேஷன்லேருந்து 1, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 1, அனலைஸ்லேருந்து 1, கவுண்டிங் ஃபிகர்லேருந்து 1, லாஜிக்கல் சீக்வன்ஸ்லேருந்து 1 கொஸ்டின், பசில்ஸ்லேருந்து 1 கொஸ்டின், ஆட் ஒன் அவுட்லேருந்து 1 கொஸ்டின், கிளாக்லேருந்து 1 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் சேர்த்தது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். வெறும் பியூர் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உளவியல்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிம்பிளாக அந்த ரீசனிங் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ பியூர் மேக்ஸ் 20 கொஸ்டின், பியூர் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பேப்பர் 1ல் பார்ட் பியில் இங்கிலீஷு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் தமிழில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபுல்லாக கிராமர் ஏரியாவில் இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இடியம்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் கொஸ்டின் டேக்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அனாட்டாமிஸ்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் வேர்ட்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க,
டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து ஒரு கொஸ்டின், கன்ஜெக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கிராமர் டாபிக். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 இங்கிலீஷ் கிராமர் டாபிக் வந்து நம்ம சேர்த்து உள்ளார வந்து டெஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அதே வந்து பேப்பர் 1ல் பார்ட் பியில் பொது தமிழில் ஒரு 10 கொஸ்டின், அதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து இங்கிலீஷில் 10 கொஸ்டின் கேட்ட மாதிரி தமிழ்லையும் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இலக்கண குறிப்பிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், இலக்கியத்திலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், பிரித்தெழுதுலேருந்து ஒரு கொஸ்டின், சேர்த்தெழுதுலேருந்து ஒரு கொஸ்டின், கலைச்சொல் ஒரு கொஸ்டின், பிழை திருத்தத்திலிருந்து ஒரு கொஸ்டின், விடைக்கற்ற வினாவிலிருந்து ஒரு கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடிலிருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் 10 கொஸ்டின் தமிழ்லையும் கேட்டாங்களா? ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு சைக்காலஜியில் வந்து 60 அந்த கொஸ்டின். அப்போ பார்ட் ஏவில் வந்து 80 கொஸ்டின், பார்ட் பியில் வந்து 60 கொஸ்டின், 80 + 60 வந்து 140 கொஸ்டின். 140 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க்கு. அப்போ 140 கொஸ்டினுக்கு 70 மார்க்கு. 70 மார்க்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 70க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 65+ கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் மாடிஃபை பண்ணுறோம். இது வெறும் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக நினச்சிட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் பயனுள்ளதாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் இது பக்கா பிளானோட நாங்கள் என்ன பண்ணுறோங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட டீம் வந்து தயாராக இருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயரில் எவ்வளோ சார் கட் ஆஃப் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே பாருங்கள், இது வந்து இது ஓப்பன் கோட்டா. ஓகேங்களா? ஓப்பன் கோட்டாவில் பாருங்கள், மேலில் வந்து பிசி பாருங்கள் 81.5. சரிங்களா? இது டோட்டலாக அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வரும்ல. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து எம்பிசி பிசி வந்து பார்த்தீங்கன்னா 81.25. இது எல்லாமே ஃபைனல் ரிசல்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, ஃபிசிக்கலு, இன்டர்வியூ இதெல்லாம் சேர்த்து ஃபைனல் ரிசல்ட் வருதுல்ல, அதனுடைய மார்க்கு. சார் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ சார் எடுத்தால் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து உங்களுக்கு 70 மார்க் இருக்குதா, 140 கொஸ்டின்ஸ் இருக்கா, 140 கொஸ்டினுக்கு லாஸ்ட் இயரில் 121 கொஸ்டினுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. மினிமம் 121 கொஸ்டின் நீங்கள் ரைட்டாக போடணும் 140 கொஸ்டினுக்கு. மார்க் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 70 மார்க்குக்கு 60.50. சரிங்களா? 60.5 மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படின்னா தான் மினிமம் இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயரில். சரிங்களா? ஸோ வேலை கிடைக்கணும் சார், எவ்வளோ சார் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 70 மார்க்குக்கு நீங்கள் கம்பல்சரி 65+ நீங்கள் எடுத்தே ஆகணும். ரிட்டன் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ டெய்லியும் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க. ஆனால் மெயினாக ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 70க்கு நீங்கள் 65+ கம்பல்சரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயும் 2 ஸ்டார் எடுத்தாலும் கூட நீங்கள் இன்டர்வியூவில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 மார்க்குக்கு வந்து ஒரு 7-8 மார்க் எடுத்தாலும் கூட நீங்கள் வந்து ஃபைனல் கட் ஆஃபில் உங்கள் ரேங்க் வரும், இல்லைனா வராது. சரிங்களா? இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாம் இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்வு முழுக்க ஃப்ரீ தாங்க. யார் வேணால் அட்டன் பண்ணலாம், டிகிரி முடித்தவங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதை தாண்டி நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் மொபைல் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அட்மின்ட்டை கேட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலமாக உங்களை கொஸ்டின்ஸ் அனுப்பக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெஸ்ட் ஷெட்யூலில் பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க, சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. இந்த தேர்வு அட்டவணை வந்து எஸ்ஐயோடைய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோங்கிறத சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6th to 12th நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த தேர்வு அட்டவணையில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கு அப்படின்னா, மேக்ஸு, சைக்காலஜி, இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 month கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் நடக்கும். அதாவது ஆன்லைன் எக்ஸாம், ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்னா கிளாஸ் ரூம் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சென்னையில் உள்ள குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் நேரடியாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட டேட் அடிப்படையில் ஆஃப்டர்நூன் வந்து 2:30 மணிக்கெலாம் நேரடியாக வந்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் இங்கேயே வந்து ஃப்ரீ டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க, அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, நேரில் வந்து எழுத முடியல அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் உங்களுக்கு செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அதில் நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு நடக்கக்கூடிய தேதி அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், கொஸ்டினை வந்து பிடிஎஃப் அனுப்பிவிட்ருவோம். அதை நீங்கள் வீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் போட்டோ அல்லது நீங்கள் லேப்டாப்பில் வச்சோ அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழை தவிர மீதி எல்லா கொஸ்டினுமே பைலிங்குவல் இருக்கும். அதாவது தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலையும் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி
அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? என்ன தேதி டேட்டு கொடுத்துருக்கோமோ அந்த டேட் அடிப்படையில் 2:30 மணிக்கு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக குரூப்பில் அனுப்பி விட்ருவாங்க. நேரடியாக வந்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த தேர்வில் வந்து ஒவ்வொரு கேள்வியும் எஸ்ஐ எக்ஸாமோடைய ஃபோக்கஸில் தான் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஆஃப்டர் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ லிங்க் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டோடைய அல்டிமேட்டே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெறும் ஒரு டெஸ்ட் மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கொஷினுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் வந்து தயாராக இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அதில் டாப் 3 ரேங்க், சரிங்களா, எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் நாங்கள் விடுவோம். இதை தாண்டி முதல் 3 ரேங்க் எடுத்த மாணவர்களுடைய ஃபோட்டோ வந்து வாங்கி அதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டிசைன் பண்ணி நாங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலும் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால். சரிங்களா? ஓகே. இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேஸ்டாக நோட்டிஃபிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ எக்ஸாம் டேட் விடுறாங்கங்கிறத அடிப்படையாக வச்சு இப்போ நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து ஒரு கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஜூன் மந்தில் முடிகிற மாதிரி வருது. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் ஜூன் மந்தில் எக்ஸாம் நடக்கிறதுக்கும் சரியாக இருந்தால் இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படியே போகும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே மே மாதத்துலேயே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலோட டேட்டை மட்டும் நாங்கள் மாடிஃபை பண்ணுவோம். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள். சரிங்களா? இது நம்மளுடைய அகாடமியில் ஆல்ரெடி செலக்ட் ஆன டாப்பர்ஸோடைய ஃபோட்டோ அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த லாஸ்ட்டாக இதை மட்டும் ஒன்று பார்த்து முடிச்சிருவோம். டெஸ்ட் ஷெடியூல். சரிங்களா? இந்த டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா February 16 இது ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள் ஏன்ஷியன் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கானமி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி, பொது தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் காம்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள் ஏன்ஷியன் இந்தியா பண்டைய வரலாறுன்னு ஒரு ஏரியா இருக்கா, இதில் ஸ்கூல் புக்கில் நாங்கள் என்ன பாடம் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. 6th புக்கில் என்ன பாடம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வரலாறு என்றால் என்ன, மனிதனின் பரிணாம வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். நாங்கள் கொடுத்த பாடம் மட்டும் படிங்க. அந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. சரிங்களா? அதேமாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 10th சிவிக்ஸில் வந்து இந்திய அரசமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த ஒரு பாடத்தை மட்டும் படி. அடுத்து வந்து பாருங்கள் இந்தியன் எக்கனாமியில் வந்து 11th எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்குது. அதை மட்டும் படிங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸு டேர்ம் 1 பாருங்க கேலக்ஸி. இவருங்க இதில் வந்து சயின்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு சிலபஸ் பேஸில் பிரித்து கொடுத்துருப்போம். எப்படி இப்போ வந்து லைட்டுனா லைட்டு மட்டும்தான் அந்த பாடத்தில் இருக்கும், சவுண்டுனா சவுண்டு மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்க கேலக்ஸினா கேலக்ஸி மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். வெறும் புக்கை படின்னு சொல்லி ஃபுல்லாக 19 அப்படி நாங்கள் கொடுக்கல. டேர்ம் வைஸாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக அப்படிலாம் டெஸ்ட் இல்லை. ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸாக அக்கு வேறு ஆடு வேறு பிரித்து வச்சுருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற பாடம் மட்டும் நீ படி போதுமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் எண்ணியல்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். கோடிங் டிகோடிங் குறியீடு மறு குறியீடுங்கிற ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் அமிர்த ஊற்றுங்கிற ஒரு இயல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு இயல் வரியாக இருக்கும். நான் ஏன் ஃபஸ்ட்டு 10th இதை வச்சுருக்கேன் அப்படின்னா 9th 10th தான் உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நவம்பர் மந்த் 2024 டேட் 1லேருந்து 5 வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 5 தேதி தான் கொடுத்துருக்கேன். இதுக்காக டேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே நியூஸ் பேப்பர் வாங்கி தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். சார் நான் படிக்கலை சார், இனிமேல் தான் படிக்க போகிறேன்னா பயப்படவே தேவையில்லை. நம்மளுடைய குருகுலம் அகாடமியோடைய வெப்சைட்டில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் மட்டும் நீ டெய்லியும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான சிலபஸும் நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸ் வைஸாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் ஷெடியூலை பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு அனலைஸ் பண்ணிருப்போம், எந்த வியூவில் போட்டிருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறது மூலமாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த எக்ஸாமில் 100% நீங்கள் ரிசல்ட் வாங்கிடலாம். சரிங்களா? எளிமையாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அணுக வேண்டாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒரு ஃபைனல் எக்ஸாமுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அணுகிறது மூலமாக இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு 31 டெஸ்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நல்லா படிச்சுட்டேன் சார், நல்லா ரிவிஷன் பண்ணிட்டேன் சார், ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நல்ல ஸ்கோர் வருதுங்க சார், ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸோடைய எல்லா கீஸையும் பார்த்து நான் ஃபுல்லாக வந்து அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு படிக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, கம்பல்சரி நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் தோள்பட்டையில் சிங்கத்தை சுமப்பீர்கள், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால். தேங்க்யூ.